ஆன்மீக ஐதீகங்கள். ஓம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஓம் என்ற மந்திரத்தின் சிறப்பான தத்துவங்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஓம் எனும் ஓங்கார ஒலி உலகில் தோன்றிய ஆதி ஒலியாம். மந்திரங்கள் உச்சரிக்கும் முன் ஓங்காரம் சொல்லி தொடங்கினால் மட்டுமே அந்த மந்திரத்திற்குண்டான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பிரணவம் என்றால் என்றும் புதியது என்று பொருள். வேதம் எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆதாரமான பிரணவ மந்திரமான ஓம் என்பதையே போற்றுகின்றன. ஓம் என்பது என்றும் புதியது மற்றும் அழிவில்லாதது என்று பொருள் கொள்ளப்படுகிறது. 5 எழுத்துக்களின் ஒலிகளை உள்ளடக்கியது ஓம் என்ற சொல். ஆ, உ, ம ஆகிய 3 எழுத்துக்களுடன் இம் என்ற ஒலியும் அதன் நாதமும் இணைந்து 5ஆகி விடுகிறது. ஆ பிரம்மனையும், உ விஷ்ணுவையும், ம ருத்ரனையும், இம் சக்தியையும், அதன் நாதம் சிவப்பரம்பொருளையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தெய்வங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் செய்பவர்கள். ஆக உலக இயக்கத்தை குறிப்பது ஓம். பொதுவாக நாம் இறைவனை பற்றி பாடும் போதும் திருநாமங்களை கூறும் போதும் ஓம் எனும் மந்திரத்தையே முதலில் கூறுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் விநாயகா என எந்த ஒரு திருநாமத்தையும் ஓம் இல்லாமல் உச்சரிப்பது இல்லை. ஓம் என்பதில் அனைத்து பொருட்களும் அடக்கமாகும் என்று கூறப்படுகிறது. ஓம் எனும் மந்திரத்தின் உட்பொருள் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள உறவாக கூறப்படுகிறது. இந்த மந்திரத்தால் உச்சரிக்கும் போது உடலில் பல மாறுதல்கள் நிகழ்கின்றனவாம். ஆ என்ற ஓசையை ஒருவர் எழுப்பும் போது உடலின் கீழ்ப்பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை இயக்கம் பெறுகிறதாம். ஓ என்ற ஓசையை உச்சரிக்கும் போது மார்பு பகுதி சீரான இயக்கத்தை பெறுகிறது. இம் என்ற ஓசையை உச்சரிக்கும் போது நமது மூளை பகுதி தூண்டப்படுகிறது. அதோடு நமது முகத்தில் உள்ள தசை பகுதிகளும் தூண்டப்படுகின்றன. நம் மனதை ஒருமுகப்படுத்தி எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி நம்மை ஆழ்ந்த தியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஓர் அற்புத சக்திதான் ஓம் என்னும் திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஓம் 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 என ஜெபிப்பதன் மூலம் நமது உடலின் இயக்கங்கள் சீராகி எதிர்மறை ஆற்றலானது அழிந்து நேர்மறை ஆற்றல் பெருகுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உருவம், ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம், ஓம் எனும் ஓங்காரம் ஒன்முத்தி சித்தியே என்கிறார் திருமந்திரத்தில் திருமூலர். ஓம் என்பதை உச்சரிக்கும் பொழுது ஒரே சொல்லாக இருக்கும் எனவும், 2ஆம் வரியின் பொருள் அன்னையின் கருவில் பிண்டம் தரிக்கும் பொழுது அது தாயின் வயிற்றிற்குள் காணும் காட்சி ஓம் என்றே தோன்றும் என்றும், 3ஆம் வரியின் பொருள் ஒரே உச்சரிப்பாயினும் 3 எழுத்தையும் அதன் விளக்கத்தையும் பேதங்கள் பலவாறாகவும், 4ஆவது வரிக்கு இதை சதா உச்சரித்து தியானிப்பதால் முக்தி, உயர்ந்த சித்தியும் கிட்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நேயர்களே, நாள்தோறும் அதிகாலையில் சுமார் 20 நிமிடங்கள் வரை சாஷ்டாங்கமாக தியான நிலையில் அமர்ந்து கொண்டு ஓம் என்ற திருமந்திரத்தை மட்டுமே கூறி வந்தாலே அன்றைய நாள் முழுவதும் நாம் சிறப்பாக செயல்பட பல அற்புத சக்திகளை பெற முடியும் என கூறப்படுகிறது. இனி நாமும் ஓம் ஓம் எனும் அற்புதமான திருமந்திரத்தை அனுதினமும் ஜெபித்து கணக்கிலடங்கா நற்பலன்கள் அடைவோம். இறை சிந்தனையுடன் வளம் பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஓம்.